ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நன்றி மீண்டும் வராதீர்கள் என கூறிய பாஜகவை தன் கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விட்டது அதிமுக. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் என்ன செய்ய போகிறது என்பதும் ஒரு பக்கம் பரபரப்பை கிளப்பினாலும், முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் என்பதும் தமிழக அரசியல் ஹாட் டாப்பிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. பன்னீரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்க சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறது. ஓ. பன்னீர்செல்வம், பண்ருட்டி எஸ். ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி, மருது அழகுராஜ், வெல்மண்டி நடராஜன், சுப்புரத்தினம் உள்ளிட்டோர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று கூட்டத்தில் நடத்தவை குறித்து விசாரித்தோம். பன்னீர் ஆதரவாளர்களின் ஆலோசனை கூட்டம் நம்மிடம் பேசிய விவரமளித்த சிலர், அதிமுக பாஜக கூட்டணி முடிவு என்பது ஏதோ ஒரு வழியில் பன்னீரின் அடுத்த கட்ட அரசியல் வழிவகுக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டங்களுக்கு நம்மை அழைக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் என்ன செய்ய கையை பிசைத்து கொண்டிருக்கும் பன்னீர் ஆதரவாளர்களுடன் அதிமுக பாஜக கூட்டணி முறிவு என்ற செய்தி சற்று ஆறுதலை தந்திருக்கும். அதே கச்சிதமாக பயன்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. பன்னீர் அன்கோ என்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க பன்னீரின் ஆதரவாளர்கள் சிலர், நாங்கள் பாஜகவுடன் இணைந்து செயல்படுவ தயாராக இருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. அதிமுக கூட்டணியை முறித்துவிட்டாலும் பாஜக இதுவரை வாய் திறக்கவில்லை. இந்த சமயத்தில் பாஜகவுடன் நாங்கள் நிற்கிறோம் என நாம் எப்படி சொல்வது? ஓ. பன்னீர்செல்வம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்துக்குரிய எங்களை பாஜக அழைக்கவில்லை. ஆகவே கூட்டணி முறிந்துவிட்டது என நாங்கள் சென்று பாஜகவுக்கு துணை நிற்கிறோம் என அறிவிப்பது மரியாதையாக இருக்காது. அவர்கள்தான் எங்களை அழைக்க வேண்டும். ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவுடன் இணைந்து செயல்படுவோம், ஆனால் கொஞ்ச நாட்கள் போகட்டும், பார்த்துக்கொள்வோம் என்று முடிவெடுப்பதும் பாஜக தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திவிட்டதால் நாங்களும் எங்கள் முடிவை அறிவித்துவிட்டோம். எங்கள் பார்வையில் கூட்டணியின் முடிவுக்கு காரணம் அண்ணாமலை, அவரது கருத்துக்களே இல்லை. செப்டம்பர் 14ஆம் தேதியில் டெல்லியில் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பின் போது அதிமுக கூட்டமைப்புக்குள் பன்னீர் டிடிவியை கொண்டுவோர் என அமித்ஷாவுக்கு தெரிவித்த கருத்துக்கள் தற்போது அதற்கு வாய்ப்பில்லாத சூழலில் ஏற்பட்டுவிட்ட நிலையில், அநேகமாக பாஜக, பன்னீர் டிடிவி உள்ளிட்டோர் மேலும் சில கட்சிகள் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளவும் என்று கருதுகிறோம் என்று வெளிப்படையாக கூறினார்கள். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைந்துவிட்டது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.